ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு, முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் உண்டாகும். எதுக்கு பதிலாக? முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் உண்டாகும். எசாயாவின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நாம் வாசிக்கலாம். எசாயா 55 கடைசி வசனம். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். தேவதாரு விருட்சம் முளைக்கும். காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். அல்லேலூயா சொல்லலாமா? இங்கே ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தான் இங்கே சொல்லுகிறார். முச்செடியின் அனுபவம் என்று சொல்லுகிறது வேதனையின் அனுபவம். முச்செடி இருக்கிற முள் இருக்கிற அது குத்தும். முள் குத்தும் போது வேதனை. முச்செடியின் அனுபவம் பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள், வறுமை, இதெல்லாம் தான் முச்செடியின் அனுபவம். அதேதான் காஞ்சொரியின் அனுபவம். இந்த காஞ்சொரின்னு சொல்லுகிறது பார்த்தீங்கன்னா, காய்ந்த பாலைவனத்திலே ஒரு தாவரமும் முளைக்காதானா அந்த காஞ்சொரி மட்டும் வளரும். அது ஒன்றுக்குமே பிரயோஜனப்படாது. அந்த காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்பொழுது பாருங்க, முச்செடியை நாம் பார்த்தோம், காஞ்சொரியை பார்த்தோம். இந்த முச்செடி வேதனையும் துன்பமும் இக்கட்டும் நெருக்கமும் இழப்பும் கஷ்டமும் நிறைந்த ஒரு காரியம். காஞ்சொரி என்றுகிறது சொல்லுகிறது அது வியாதி, பலவீனம், வருத்தம். இதுதான் வியாதி, பலவீனம், வருத்தம். ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், இந்த முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும் என்று. தேவதாரு விருட்சம் என்று சொல்லுகிறது அது ஓங்கி வளர்கிற ஒரு விருட்சம். அந்த தேவதாரு விருட்சம் எல்லாம் மிகுந்த வரத்தை, பலனை கொடுக்கிறதான ஒன்று, நன்மையை கொடுக்கிற ஒன்று. ஒவ்வொரு மரமும் விலை உயர்ந்த மரங்கள். அது இன்னொன்று சொல்லுகிறார், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி. இந்த மிருது செடியின் குணம் என்ன என்றால் மருத்துவ குணம் உடையது. மிருது செடி அதனுடைய இலைகள் எல்லாம் நல்ல அடர்த்தியாக இருக்கும். அந்த மிருது செடி இலைகளை அந்த காலங்களில், ஒரு காலங்களில் நாம் தென்னை ஓலை, பனை ஓலையில் வீடுகளை, கூரைகளை போடுவோம் அல்லவா? அதுபோல மிருது செடியின் இலைகளை வைத்து கூடாரங்கள் அமைப்பார்களாம். அந்த கூடாரங்கள் மிகவும் குளிர்ச்சியாக இருக்குமா. அது ஆரோக்கியத்தை குறிக்கிறது, நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கிறது, தூதர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் அந்த மிருது செடியோடு அதிகமாக பற்றுதலாக இருப்பாங்களாம். அந்த மிருது செடி அவர்களுக்கு அவ்வளோ ஆரோக்கியத்தை கொடுக்கிறதா இருக்குமா. எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளை, இங்கே வேதம் என்ன சொல்கிறது? உங்களுடைய பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள், வறுமைகள், வியாதிகள், பலவீனங்கள், இதை மாற்றி அதற்கு பதிலாக ஆண்டவர் நல்ல செழிப்பும், நல்ல உயர்ந்த ஒரு நிலைமையும், நல்ல ஆரோக்கியமும், நல்ல ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லலாமா? இதை ஆண்டவர் சொல்லி முடிக்கும்போது அந்த முடிக்கும்போது இப்படி சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையை நான் எப்படி மாற்றுவேன்?
முட்செடிக்கு பதிலாக, வேதனைக்கு பதிலாக நல்ல வாழ்வை கொடுப்பேன், பலவீனத்துக்கு பதிலாக நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பேன் சொல்றார். அந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறார்? ஓ தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமில்லாததற்கு பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினாலே மகிழ்ச்சி ஆகும். அதை கவனிக்க வேண்டும். ஒரு காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் என் ஜனங்கள் என் ஜனங்கள் என் ஜனங்கள் என்று சொன்னார். ஆனால் இந்த ஜனங்கள் இருக்கிறார்கள் அல்லவா, இவர்களுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்ன என்று தெரியுமா? அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்தின் வாழ்விலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற கானானின் அனுபவத்துக்கு வழிநடத்தும் போது ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், நீங்கள் அந்த கானானுக்குள்ளாக போகும்போது அங்கே 7 ஜாதி மக்கள் இருக்கிறார்கள். இந்த 7 ஜாதி மக்களை நீங்கள் துரத்தி விட்டு அதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அந்த பாலும் தேனும் ஓடுகிறதான அந்த கானான் தேசத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணி கொடுத்தார். ஆனால் ஆபிரகாம் அவனுடைய சந்ததி யாக்கோபை பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய யார்? அவன் பேரன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இந்த யாக்கோபுடைய பையன்தான் யோசேப்பு. இந்த யோசேப்பை சகோதரர்கள்லாம் பகைத்து குழியில் போட்டு கொண்டு போட பார்த்தாங்க. கடைசியில் எடுத்து வித்துட்டாங்க. இவன் கடைசியில் எங்கே கொண்டு போனா அங்கே அவனை எகிப்துக்கு போய் அங்கே எகிப்தில் அவன் இருக்கிறான். அந்த ராஜா கண்ட சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லி, ராஜா கலங்கி இருக்கும்போது சொல்லி, அந்த அர்த்தத்தின் விளக்கத்தையும் சொல்லி அவன் அந்த ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு மாற்றப்பட்டு விட்டான். இப்பொழுது ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் யோசேப்பு இருக்கிறான். இந்த யோசேப்பு அங்கே இருக்கும்போது தானியம் கொள்ளும்படியாக அவர்கள் சகோதரர்கள் அங்கே எகிப்துக்கு வருகிறார்கள். அப்போ இந்த யோசேப்பு அந்த ராஜாவுக்கு பக்கபலமாக இருக்கிறான், ஆலோசகராக இருக்கிறான். அவனுடைய ஆலோசனையின்படி தான் நாடு நடக்கிறது. அப்பொழுது யோசேப்பினுடைய சகோதரர்களும் தானியம் கொள்ளும்படியாக அங்கே வருகிறார்கள். இதுதான் சரித்திரம். தானியம் கொள்ளும்படியாக வந்த சகோதரர்களை அடையாளம் கண்டு அவர்களை ராஜாவுக்கு அறிமுகப்படுத்துகிறான். ராஜா சொன்னார், எப்பா நீ ஒரு பக்கம், அவங்க எல்லாம் ஒரு பக்கம். நீ எகிப்தில் இருக்கிற, அவங்க எங்கே இருக்கிறாங்க? கானானில் இருக்கிறாங்க. எதுக்கு அவங்க அங்கெல்லாம் இருக்க வேண்டாம், நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்களையும் இங்கே கூப்பிட்டு வந்துரு. பஞ்சகாலம் முடிஞ்ச பிறகும் நம்மோடு கூட இங்கே இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு இடத்த ஒதுக்கி கொடுக்கலாம், அங்கேயே வாழ்ந்துட்டு போகட்டும், நல்லா இருக்கட்டும் அப்படின்னு. சரி என்று சொல்லி அங்கே போயிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், நன்றாய் கவனிக்கணும், 430 வருஷம் அங்கேயே அடிமையாக இருந்துட்டாங்க. எத்தனை வருஷம்? 430 வருஷம் இங்கே அடிமையாகிட்டாங்க. அங்கேருந்து இடம் பெயர்ந்து வந்து இப்போ அங்கே இருந்தது சொத்துல எல்லாத்தையும், அங்கே இருந்ததெல்லாம் என்ன பண்ணிட்டானுங்க, ஏத்தியரும் எபூசியரும் கானானியரும் எல்லாருமா 7 ஜாதிகள் அங்கே போய் குடியேறிட்டாங்க. புரிகிறதா? இப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இப்பொழுது அவர்களை துரத்திட்டு நீங்கள் அங்கே இருக்கணும். அவர்களை நீங்கள் துரத்தும் போது அதுக்கு முன்னால் நீங்கள் அவர்களோடு வாசம் பண்ணுவீங்க. அவர்களுடைய பழக்க வழக்கங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளாதுங்க. அவங்களுடைய தேவர்களை நீங்கள் சேவிக்கக்கூடாது. அவர்கள் செய்கிறது போல காரியங்களை நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதைத்தான் செய்துட்டு இருப்பாங்க. சிலர் எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பிறவி குணத்தை பேய்க்கு கொடுத்தாலும் மாற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேய்க்கு கொடுக்குறன்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த வாதைகளுக்கு பலியிடுவது. பிறவி குணம் இருக்குது பாருங்க, அதை பேய்க்கு நீங்கள் ஏதாவது படைச்சிட்டு மாற்றணும்னு நினச்சா கூட மாறாதான். அது
அப்படின்னு சொல்லுவாங்க. வருது ஜென்ம சுபாவம்னு அதான் வேதம் சொல்லுது. பவுல் சொல்லுவார், ஜென்ம சுபாவம், பிறவி குணம், இதை மாற்ற முடியாது. அது எங்கேருந்து ஆரம்பிச்சோம்னா ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்சு ஆதாம்கிட்ட. ஆமாம், அவனுக்கு பின்னாடி வந்த சந்ததி எல்லாம் அவனை மாதிரியே ஆகி போயிடுச்சான். அந்த குணம் மாறவே இல்லை. எதை செய்யக்கூடாதுன்னா அதை தான் செய்வாங்க. இஸ்ரேல் ஜனங்களும் அப்படிதான். செய்யக்கூடாததை செய்ததுனால ஆண்டவருடைய கோபம் அவர்கள் மேல் இறங்கி அவர்களை ஆண்டவர் வியாதிக்கு ஒப்பு கொடுத்தாராம், யுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார், வியாதி மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார், அழிவுக்கு ஒப்பு கொடுத்தார். அப்படி இவர்கள் அடிமையாக போய்விட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்கள் போய்விட்டார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்ததான, நல்ல ஒரு நிலைமையில இருந்ததான அந்த தேசம் இப்பொழுது எல்லாராலும் சூறையாடப்பட்டு தேசத்தின் குடிகள் சிறைபிடிக்கப்பட்டு அடிமையாகி போய் சொல்லுவாங்கள்ல, ஐயா நாங்கள் சிலர் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அம்மா பயிரிட்ட இடம் இப்போ முள்ளுகாடாக கிடக்குது ஐயா, ஆளே இல்லைன்னு. ஏன்? இவர்களெல்லாம் குடிபெயர்ந்து வேற எங்கேயாவது போயிருப்பாங்க. தமிழ்நாட்டிலேருந்து குடிபெயர்ந்து போனவங்க தான் மொத்த பேரும் இலங்கையில் இருக்கிறவங்க. தமிழ்நாட்டிலேருந்து குடிபெயர்ந்து போனவங்க இங்கே இருந்த சொத்தெல்லாம் விட்டுட்டு போனாங்க. சிலர் அந்தமானுக்கு போயிட்டாங்க, சிலர் மலேசியாவில் போயிட்டாங்க. இப்படியா ஒரு காலத்தில் இந்த இந்திய தேசத்தில் ஏற்பட்டதான, தமிழ்நாட்டில் ஏற்பட்டதான பஞ்சம் நாட்டை விட்டு நாடு ஓடும்படியாக பண்ணிவிட்டது. கவனிக்க வேண்டும். அதுபோல தான் சொந்த தேசத்தில் இராதபடி சிதறடிக்கப்பட்டு போனார்கள். தேசம் பாழாய் போய்விட்டது. இப்பொழுது அவருடைய தேசத்தில் எல்லாமே முட்செடி. இப்பொழுது அந்த முட்செடியின் அனுபவம் மாறுவதற்கு இவர்கள் பலியிடுகிறார்கள். பல காரியங்களை விக்கிரகங்களுக்கு படைக்கிறார்கள், விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள், விக்கிரகங்களுக்கு முன்பாக விழுந்து விழுந்து வணங்குகிறார்கள், பலியிடுகிறார்கள், தங்கள் சரீரத்தை கீறி கொள்ளுகிறார்கள், தங்கள் சரீரத்தை, அதுதான் இன்றைக்கு இருக்கிறதான இந்த வேலு குத்துறது, சரீரத்தை கிழிக்கிறது, காவடி தூக்குறது, வேளாங்கண்ணியில் முட்டியில் நடக்கிறது, இதெல்லாம் இந்த அனுபவங்களை தான் குறிக்கிறது. இந்த அனுபவம். இப்பொழுது இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? சுகத்தையும் பலனையும் ஆசீர்வாதத்தையும் தேடி 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 அலைகிறார்கள். இவர்களுடைய ஆத்மா தாகம் தீர்க்கப்படவில்லை. இவருடைய ஆத்மா தாகம் தீர்க்கப்படவில்லை. பண்டிகைக்கு போய் பார்க்கிறார்கள், பண்டிகைகளை ஆசரித்து பார்க்கிறார்கள், அங்க போறாங்க இங்க போறாங்க. விசேஷமாக எருசலேமிலே பண்டிகை கொண்டாடும் பொழுது எல்லா ஊர்களில் இருக்கிற மக்கள் எல்லாரும் அங்கே எருசலேமுக்கு வர்றாங்க. அங்கே வந்து என்ன பண்ணுங்கிறாங்க? அங்கே சில தந்திர காரியங்கள் நடக்கிறது. என்ன தந்திர காரியங்கள்னா, அங்கே பானம் கொடுக்குறாங்க. பானம், இதை குடிச்சிட்டா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற கர்மங்கள் போகும், துன்பங்கள் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் அங்கே போய் இது பண்ணுறாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 7:37. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து கடவன், வேதவாக்கிய சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை பாருங்க, பண்டிகையின் கடைசி நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு சொல்ற, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்துல வந்து பானம் பண்ண கடவன். அதனுடைய காரணம் என்ன? பண்டிகையினுடைய கடைசி நாளிலே, பிரதான நாளிலே மக்கள் எல்லாரும் தாகம் தீர்க்கப்பட, புண்ணியம் கிடைக்க, அவர் வாழ்க்கையில் நல்லது கிடைப்பதற்காக போய் அங்கே இங்கே கூட சொல்லுவாங்கல்ல, என்ன தீர்த்தம்னு சொல்லுவாங்க. இந்த தீர்த்தத்தை சாப்பிட்றதுக்கு போய் நிற்கிறாங்க. அந்த பண்டிகையின் நாளிலே
பலதரப்பட்ட மக்கள் வந்து அவங்கவுங்க இஷ்டத்துக்கு, நம்ம ஊரில் சொல்கிறாங்களே, ஒருத்தன் வாஸ்து சாஸ்திரம்னு சொல்லிட்டு வீட்டை மாற்றி மாற்றி ஜன்னலை வை கதவை வைன்னு சொன்னால் புண்ணியம் கிடைக்கும்னு, ஒருத்தன் சொல்லுவான் பரிகாரம் பண்ணணும், ஒருத்தன் தலை பிள்ளையை நரபலி கொடுக்கணும்னு சொல்லுவான், ஒருத்தன் உனக்கு நீ அதை பண்ணு இதை பண்ணு சொல்லுவான், இன்னொருத்தன் சொல்லுவான் எறும்பு புற்றில் கொண்டு போய் அரிசியை போடு உனக்கு நல்லது நடக்குன்னு சொல்கிறான். இப்படியாக கண்டவன் எது அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணி பார்க்குறான், மக்களுக்கு நன்மை கிடைக்குமான்னு. இதே மாதிரி தான் அங்கேயும் நடந்தது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஐயா தாகம் தீர்க்க ஜீவ நதி நான் இருக்கிறேன் ஐயா, எங்கிட்ட வாங்க. நீங்கள் அங்கே போய் என்னது பண்ணுறீங்க, பணத்தையும் எல்லாவற்றையும் கொடுத்து வாங்கி நீங்கள் என்னென்னமோ பண்ணி பார்க்குறீங்க, உங்கள் வாழ்க்கையில் புண்ணியம் கிடைக்கல, மறுபடி பாவத்தை சேர்க்கிறீங்க. அதனால் எங்கிட்ட வாங்க. அதே தான் ஏசாயாவில் அங்கே சொல்லுகிறார். ஏசாயா 55 நம்ம அங்கே என்ன வாசிக்கிறோம், 1ஆம் அதிகாரம் தான் அங்கே வாசிக்கிறோம். வாசிங்க. ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள், தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசம் பாலும் கொள்ளுங்கள். அருமையானவளே, ஜீவ ஊற்றாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார். அதுதான் அங்கே ஏசாயா தீர்க்க தரிசனமாக இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க பணமும் இன்றி விலையும் இன்றி நீங்கள் உங்களை ஆரோக்கியமாவதற்காக, மகிழ்ச்சி அடைவதற்கு, திராட்சரசம் எதை குறிக்கிறது, மகிழ்ச்சியை குறிக்கிறது. பால் எதை குறிக்கிறது, ஆரோக்கியத்தை குறிக்கிறது. எனவே நீங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு, நீங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் அப்பம் இல்லாததற்கு பணம், நீங்கள் உங்களை திருப்திப்படுத்தாத ஒரு பொருளுக்காக, அப்பம் இல்லாததுக்குன்னா உங்களுக்கு சாப்பிட்டு திருப்தி அடையாததற்காக பணத்தை செலவு பண்ணுறீங்க. ஆனாலும் என்ன ஆகலை, அங்கே போய் மொட்டை அடித்து பார்க்குறான், இங்கே மாலை போட்டு பார்க்குறான், இங்கே கருப்பு வேட்டி கட்டி பார்க்குறான், இங்கே இப்போ நடந்து பார்க்குறான், கால்நடையில் நடந்து பார்க்குறான். ஒரு இடத்துல போனால் விழுந்து எழும்புறான், ஒருத்தன் தொட்டு கும்பிடுறான், ஒருத்தன் தோப்பு கர்ணம் போடுறான், ஒருத்தன் அங்கே பிரசனம் பண்ணுறான். எது பண்ணினாலும் அவனுடைய வாழ்க்கையில் என்ன இல்லையா, நிம்மதி இல்லை, சமாதானம். அதனால தான் அவர் சொல்கிறார், நீங்கள் அப்பம் இல்லாததற்காக, அதாவது நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைவதற்குள்ள ஆகாரம் இல்லாததற்காக பணத்தை செலவு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. சாமியாருங்களுக்கும் மந்திரவாதிக்கும் சூனியக்காரனுக்கும் கொண்டு பணத்தை கொட்டுவான், ஆனால் இவன் வீட்டில் ஃபுல்லாக பட்டினியாக கிடக்கும். அதுதான் இங்கே சொல்கிறார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்படி செய்கிறீங்க. அவர் சொல்கிறாரு, நீங்கள் கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தங்களில் திருப்தியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்திலே வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும் என்று சொல்லுகிறார். இதைத்தான் கடைசியில் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கை இப்பொழுது எப்படி இருக்கிறது, முச்செடியாக இருக்கிறது. வேதனை குத்துது, வேதனை குத்துது குத்துது குத்துது, முச்செடி வேதனை, பஞ்சம், பட்டினி, கஷ்டம், வியாதி, பலவீனம். இது எதை குறிக்கிறது, முச்செடி. நான் முச்செடிக்கு பதிலாக எதை தருவேன், தேவதாரு விருட்சம். அந்த விருட்சம் மிகவும் விலை உயர்ந்தது, அந்த விருட்சம் மிகவும் உயரமான மரம், அதில் நல்ல நல்ல காரியங்களை அதிலிருந்து எடுக்கலாம். அதுபோல சொல்கிறார், காஞ்சொரிக்கு பதிலாக, காஞ்சொரி அது ஒன்றுக்கும் உதவாதது, அந்த காஞ்சொரி செடியை கொண்டு அடுப்பு பற்ற வைக்க கூட உங்களால் முடியாது. அது சரசரன்னு பார்த்துட்டு போயிடும். பேப்பரை போட்டு கொளுத்துனா இப்படி இருக்கும், தென்னை ஓலையை போட்டு கொளுத்துனா அப்படி தான். நல்ல ஒரு விறகு கட்டை கிடச்சுன்னா ஒரு முழங்கட்டையிலே நீங்கள் ஒரு சமையல் பண்ணி முடிச்சிடலாம். ஆனால் நீங்கள் 10 தென்னை ஓலை வச்சா கூட என்ன ஆகாது, ஒரு சுடுதண்ணி கூட வைக்க முடியாது. இதுதான் காஞ்சொரியின் அனுபவம். அவர் சொல்கிறார், காஞ்சொரிக்கு பதிலாக மருதி செடி அனுபவம் என்று சொல்லி. அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த காலகட்டம் கொடிதான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஒரு பக்கம் கிறிஸ்தவங்க பண்ணுறாங்க, ஒருத்தவங்க மற்ற மதத்தார் பண்ணுறாங்க. ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கன்னு சொன்னார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஒன்று கவனமாக இருக்க வேண்டும், நீங்கள் இன்னும் உங்களுடைய சரீரத்தையோ உங்களுடைய பொருட்களையோ
உங்களுடைய ஆடு மாடுகளையோ பலியாக செலுத்த ஆண்டவர் கேட்கல. அந்த பலி மனிதனை பூரணப்படுத்ததுனால, படுத்தாததுனால ஆண்டவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து விட்டார். நன்றாய் கவனிக்கணும். தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து விட்டார். நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல, நாம் பலி செலுத்தப்பட வேண்டிய இடத்துல, நாம் பிரயாச்சித்தம் பண்ண வேண்டிய இடத்துல இயேசு தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து, அவர் ஒப்பு கொடுத்ததிலே பிரியமானவர்களே, இந்த முள்ளுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய முள் செடி இருக்கிறதோ, முள்ளு குத்துகிற வேதனையெல்லாம் அவர் முள்பொடி சூட்டப்பட்டார். இன்னைக்கு முட்டியில போட்டு அவர் இயேசு செய்து முடித்ததையே நாம் விசுவாசிக்காதபடி, நாம் இன்னும் நாம் அந்த பழைய ஏற்பாட்டில் செய்தாங்களே, ஆடு மாடு கோழிகளை எல்லாவற்றையும் பலி செலுத்தினாங்களே, அதே காரியத்தை இப்பவும் செய்துட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய சரீரத்தை வருத்துறாங்க. நான் சொன்னேன் அல்லவா, அப்படியே உருண்டு உருண்டு தரையில் உள்ள கல்லும் மண்ணும் நம்முடைய உடம்புல ஃபுல் உடம்பையும் அப்படி தானம் பண்ணினால் அதனால நம்முடைய கர்மம் மாறி போகும் என்று நினைத்து இவன் செய்கிறான். ஆண்டவர் அதை மாற்றி போட்டு அவருடைய சரீரம் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் உளப்பட்ட நிலம்போல் அவருடைய சரீரம் மாறினது. காயப்படாத இடமே என் ஆண்டவருடைய சரீரத்தில் இல்லை. அவர் நமக்காக காயப்பட்டு விட்டார். இதுக்கு மேல் நீ இனி போய் முட்டி போட்டு மணல்ல நடக்கணும்னு அவரை நீ வருத்தப்படுத்தி பிரயோஜனம் இல்லை. அது இயேசு உனக்காக செய்து முடித்து விட்டார். இனிமேல் நீ ஒரு கல்லிலையும் மண்ணிலையும் புரண்டு உன்னுடைய சரீரத்தை அங்கப்பிரசனம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் அதை ஏற்றுக்கொண்டு விட்டார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனை என்கிற முல்லை அவர் தலையிலே முள்முடி சூட்டப்பட்டு விட்டார். அதனால தான் ஏசாயா 53:5 என்ன சொல்லுகிறார்? வாசிங்க. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். தழும்புகளாலே குணமாகிறோம். அல்லேலூயா சொல்லலாமா? அன்பு தெய்வ பிள்ளைகளே, அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நாம் திரும்பவும் அந்த சிலுவையை தூக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் திரும்பவும் அந்த அவர் பட்ட வேதனை, அன்றைக்கு அப்படிதான் செய்தார்கள். அதுதான் இன்றைக்கும் புறமதஸ்தார்கள் செய்கிறார். வேலு குத்துறாங்க, இங்கே இருந்து இங்கே வரைக்கும் குத்துறாங்க, முதுகுல குத்துறாங்க, காவடி இழுக்கிறாங்க. அவர் தான் சிலுவையை சுமந்து விட்டார். நீ காவடி சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் என் இயேசு நமக்காக செய்து முடித்து விட்டார். இதை அறியாமல் இன்றைக்கும் ஜனங்கள், அதனால தான் ஏசாயாவில் அவர் சொல்லுவார், 1ஆம் அதிகாரமாக பாருங்க, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனுடைய முன்னணியை அறியும், என் ஜனங்களோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். உணர்வில்லாமல் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லலாமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 1:3 நாம் வாசிக்கிறோம், என் ஜனங்கள் உணர்வில்லாமல் இருக்கிறாங்க, அறிவில்லாமல் இருக்கிறாங்க. ஒன்றே ஒன்று ஆண்டவர் கேட்டார். என்ன கேட்டார் தெரியுமா? உங்களிடத்துல, நீங்கள் எனக்கு சாட்சியாயிருங்கள்னு சொன்னார். இயேசு நம்முடைய பாவ கர்மங்களை, ஜென்ம பாவ கர்மங்களை அவர் தொலைத்தார் என்பதற்கு நானும் நீங்களும் சாட்சியா மட்டும் இருக்கணுமா? அவர் பலியானதுனாலே நான் சுகமா இருக்கிறேங்க, இதை நீ சாட்சியாக அறிவித்து சாட்சியாக ஜீவிக்கணும். சாட்சி சொல்லிட்டே போயிடக்கூடாது, சாட்சியா ஜீவிக்கணும். அதைத்தான் ஆண்டவர் கேட்குறார். இது ஒரு பெரிய கஷ்டமா? ஆனால் சாட்சியா மனுஷன் ஜீவிக்க மாட்டேங்கிறான். சில இடங்களில் சொல்லுவாங்க, அந்த கிறிஸ்தவன் சொல்லுவான் பாரு, அவன் தான் அநியாயமாக செய்கிறான்னு சொல்லுவான். அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. கொடுமை. நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டியவர்கள். நீ உன் சரீரத்தை கொடுக்காண்டா, நீ உன் முடியை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ போய் மொட்டை அடிச்சிடறான், வலின்னு வலிச்சிட்டு ஆண்டவர் கொடுக்குறானா? உயிரை கொடுத்த தெய்வத்துக்கு என்னத்தை கொடுக்குறானா? கொடுக்குறானா? ஆண்டவருடைய தாடை மயிரை பிச்சுக்கிட்டானுங்க, சதையோட பிஞ்சிட்டு வந்துச்சு. நீ அப்படி என்ன கொடுக்கணும்னா, நீ முடிய என்ன பண்ணணும்?
நாங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் நான் செய்யாத தொழிலே கிடையாதுங்க. வயலில் போய் உட்காந்துக்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸு, அந்த லுங்கியை கட்டியிருப்போம், டவுசரை போட்டிருப்போம், அதில் போட்டு சம்மணங்காட்டு போட்டு உட்காந்துட்டு அந்த சேறு சகுதியில் உட்காந்துட்டு நாற்றை பிடுங்குவோம். அப்படி பிடிங்கி 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 மூட்டை கட்டிட்டு வைப்போம். இயேசுவோட முடியெல்லாம் பிடுங்கினானுங்க. அப்படி நீ என்ன பண்ணணும்? போய் உட்காந்துட்டு பிடுங்கணும். பிடிங்கி பிடுங்கி 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 எடுத்து ரத்தம் சிந்தணும். நீ அதை விட்டுட்டு அப்படியே 2 ரூபா பிளேட்டில் சொர்றன்னு வலிச்சுட்டு வந்துடுறானுங்க. புண்ணியம் கிடச்சிச்சுமா, எல்லாம் கொடுத்துட்டானா. உயிரை கொடுத்தவருக்கு இதையா கொடுப்பான்? அநியாயம் இல்லை. சாட்சி ஆயிரு. நீ சாட்சி ஆயிரு. இயேசு எனக்கு ஜீவனை கொடுத்தாரு, நீ சாட்சியாக இரு. தாடை மயிரை பின்னும் பிடிக்குது இழுக்கும் போது, அடிக்கும் போது, அவர் துப்பப்பட்ட போது, அவர் முள்முடி சூட்டப்பட்டு தலையில அடின்னு அடிக்கும் போது வாய் திறவாமல் இருந்தாரே, நீ அப்படி இருக்க வேண்டும் என்றுதான் இயேசு சொன்னார். இதுதான் சாட்சியா இருக்கிறது. தெருவில் இறங்கி நின்று நீயா நானா பார்த்துடலாமான்னு சொல்றதெல்லாம் ஜீவிதம், கிறிஸ்தவ ஜீவியம். அவன் பேசிட்டு போறான், அவன் சொல்லிட்டு போறான், அமைதியார். தான் கிறிஸ்தவம் இருக்கு. கிறிஸ்தவம் அதைத்தான் காட்ட சொல்லிச்சு. அதை விட்டு புறமதத்தான் செய்கிறான். அதை பண்ணி பார்க்கலாம், இதை பண்ணி பார்க்கலாம், இப்படி பண்ணால் புண்ணியம் கிடைக்கும், அப்படி பண்ணலாம். கிடையவே கிடையாது. அந்த பாலை அந்த பிள்ளைகளுடைய பாத்திரத்தில் நீ ஊற்றி இருந்தனால் உனக்கு புண்ணியம் கிடைச்சிருக்கும். நீ தண்ணி கேட்டா, ஒருத்தன் கேட்டானே, யார் அது? ஐஸ்வர்யவான் லாசரு. அவன் வீட்டில் கிடந்தானான். மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கே தின்னு ஆசையாக இருந்தானா, அதை கூட நாய்கள் கொடுக்கலையாம். இவன் ஓடுறதுக்குள்ளால அது போய் சாப்பிட்டுச்சான். அவன் மினரல் வாட்டர் குடிச்சிட்டு இருந்திருப்பான், இவனுக்கு சாதா தண்ணியை கொடுத்துருப்பான். மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கே கொடுக்கல. ஆனால் அங்கே எரிநரகத்தில் போயிட்டு சொல்கிறான், அந்த பருக்கள் நிறைந்து இருந்தானே, அந்த லாசருனுடைய கையை தண்ணியில் நினச்சி என் நாக்கில் கொஞ்சம் தொட்டு வையுங்க ஐயான்னு சொல்கிறான். அப்படி கேட்டான், அது கூட கிடைக்கல. இதுதான் கிடைக்கும். இதுதான் நான் சும்மா நான் சொல்லலை, உனக்கு எரிநரகம் தான் கிடைக்கும்னு சொன்னது எதனால? வேதம் சொல்லுகிறது. ஒருத்தன் ஏற்கனவே முன்னால் ஒருத்தன் போய் சேர்ந்துருக்கிறான், எரிநரகத்தில் கிடந்துட்டு வேதனைப்பட்டான். ஐயா கொஞ்சம் லாசரை அனுப்புங்க ஐயா. அப்படி அவனுக்கு கை விரலில் தண்ணியை நினச்சி கொஞ்சம் நாவை குளிர பண்ணும். வேலைக்கு ஆகாது. உன் இடத்துக்கும் என் இடத்துக்கும் எட்டாவது தொலைவு இருக்குது. உடனே அவன் சொன்னான், எனக்கு இன்னும் சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவன் இந்த வேதனை உள்ள இடத்துக்கு வரக்கூடாது ஐயா, கொஞ்சம் லாசரை அனுப்பி என்ன பண்ணுங்க, அவங்க கொஞ்சம் புத்தி சொல்லுங்க ஐயா, ரட்சிக்கப்படு, ஏழைகளை கவனி, பெருமையாக வாழாத, கடவுளுக்கு பயந்து வாழுன்னு கொஞ்சம் சொல்ல சொன்னா அவன் இங்கே வராமல் இருப்பான் ஐயான்னு. புரிகிறதா உங்களுக்கு? அந்த ஐஸ்வர்யவான் நரகத்தில் போனாலும் அவன் நல்லவனாக தான் எனக்கு கண்ணில் தெரிகிறான். ஏன் நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். நான் பட்ட கஷ்டம் என் சகோதரர்கள் படக்கூடாதுன்னு நினைச்சான் பாருங்க. அதுதான் நம்ம என்ன பண்ணுவோம். இதனால தான் மனிதனுடைய வாழ்க்கையில் முச்செடியின் அனுபவம். வேதனை ஆண்டவர் சுமந்துட்டார். நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது, அவருடைய தலை மயிரெல்லாம் பிக்கப்பட்டது, தலையில குட்டினாங்க, ஈட்டியால் குத்தினார்கள், ரத்தம் சிந்தினார். ஆனால் இன்னைக்கு மனிதன் என்ன பண்றான்? அதை எடுத்து குத்துறான், இதை எடுத்து குத்துறான், ரத்தம் சிந்துறான், அடிக்கிறான், வெட்டுறான். புண்ணியம் கிடைக்கும்னு நினைக்கிறான். ஒன்றும் கிடைக்கவே கிடையாது. இயேசு தான் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல வரமாட்டான். இந்த சத்தியம் தெரியவில்லை பிரியமானே. எனவே தான் ஆண்டவர் இங்கே கதறுகிறார். அதுதான் தீர்க்க தரிசனமாக எழுதப்படுகிறது. நீங்கள் அப்பமில்லாததற்கு நீங்கள் நேரத்தையும் செலவு பண்ணுறீங்க, பணத்தையும் செலவு பண்ணுறீங்க. ஐயா எனக்கு கவனமாக செவி கொடுங்க, நலமானதை சாப்பிடுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்கிறார். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். 3ஆம் வசனம் 55:3 ஏசாயா. அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். இந்த முச்செடியின் அனுபவம் மாறி தேவதாரு விருட்சம் முளைக்கும்னு சொன்னாரே, இந்த காஞ்சரியின்
அனுபவம் மாறி மிருது செடி எழும்பும்னு சொன்னாரே, அதை ஆண்டவர் அங்கே சுட்டி காட்டுகிறார். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அங்கே தாவீதை காட்டுகிறார். தாவீதுக்கு வந்த உபத்திரம் கொஞ்சம் கொஞ்சம் அல்ல. தாவீதின் 2 காலம் என்று சொல்லி தாவீதினுடைய வாழ்க்கை சரித்திரத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். அவனுடைய தகப்பன் கூட அவனை பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. சகோதரர்கள் குடும்பத்தில் ஒருவனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. குடும்பத்தை விட்டு ஒதுக்கி அவனை காடுகளிலும் மலைகளிலும் விலங்குகள் சாப்பிட்டு செத்து போகட்டும் என்று சொல்லி ஆடு மேய்க்க அனுப்பினார்கள். இவன் எடுத்துக்கொள்ளாததை கொடுக்க வேண்டியிருந்தது. இவன் ஒரு ஆட்டை தவற விட்டு விட்டான் என்றால் அவனுக்கு ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் தாவீதுக்கு அருளின நித்திய கிருபை என்ன? எல்லாரையும் கீழே தள்ளிட்டு மேலே ராஜாவா வந்து விட்டார் தாவீது. அந்த கிருபை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அல்லையா, சொல்லலாமா? எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, 12ஆம் வசனம் சொல்லுகிறது, 12 அல்ல, நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா 8லிருந்து வாசித்தீங்களும் நன்றா இருக்கும். என் நினைவு உங்களின் நினைவு அல்ல, உங்களுடைய வழிகள் என் வழிகளும் அல்ல, உங்களுடைய நினைவிலிருந்து என் நினைவுகளும் உங்களுடைய வழிகளிலிருந்து என் வழிகளும் உயர்ந்து இருக்கிறது என்று சொல்லுகிறார். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நனைத்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ, என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையும் அப்படியே இருக்கும். அது வறுமையா என்னிடத்துக்கு அறாது, நான் அனுப்பினதை அது ஆகும்படி வாய்க்கும் என்று சொல்லி இவ்வளவு காரியங்களை சொல்லிவிட்டு சொல்லுகிறார். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். 12ஆம் வசனம், பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கை கொட்டும் சொல்லிவிட்டு சொல்கிறார். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். இது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத இருக்கிற நித்திய அடையாளமாகவும் இருக்கும். அல்லையா, சொல்லலாமா? நம்முடைய வாழ்க்கையை அப்படி மாற்றுவார். நம் முழங்கால் படியிடலாம், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம். ஆண்டவரே, எங்களுடைய முள்செடி, எங்களுடைய வேதனை, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடும்படி நீர் எங்களுக்காக பலியானீர். உம்முடைய சரீரத்தை நீர் ஒப்பு கொடுத்தீரப்பா. ஜீவனே எங்களுக்கு தானமாய் கொடுத்தீர். நாங்கள் நித்திய ஜீவனை அடையும்படிக்காக நீர் உம்முடைய ஜீவனை கொடுத்தீர். நீர் ரத்தம் சிந்தினீர், நீர் காயப்பட்டு நிந்திக்கப்பட்டு அவமானத்துங்களை ஏற்றுக்கொண்டீர், துக்கங்களை சுமந்தீர். ஆண்டவரே, இதை அறியாமல் இன்றும் எல்லா மக்களும், இந்திய தேசத்தில் இருக்கிற கோடி கோடி மக்கள் எல்லாரும் இன்றைக்கும் தன்னுடைய சரீரங்களை வருத்தி கொண்டு சரீரங்களை ஒப்பு கொடுத்து அவர்கள் தன்னைத்தானே அவர்கள் பிராயச்சித்தம் பண்ணலாம் என்று நினைக்கிறார்கள். ஆண்டவரே, இல்லை இல்லை இல்லை, ஒரு போதும் அது நிறைவேறாது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கேன், என்னால் இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்ன ஆண்டவர். நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. என் ஆண்டவரே, இந்த அறியாமல் உணராமல் இருக்கிற ஜனங்களுக்கு அறிவையும் உணர்வையும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுதான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். உம்மை பின்பற்றி வர எங்களுக்கு கிருபை தாரும். நீங்கள் எனக்கு சாட்சிகள்னு சொன்னீங்கப்பா, நாங்கள் சாட்சியாக இருக்க கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த சத்தியத்தை அறியாமல் இருக்கிற மக்கள் எல்லாரும் சத்தியத்திலே கொண்டு வாருமப்பா. இன்னை எத்தனை காலங்கள் அவர்கள் மொட்டை அடித்தாலும், எத்தனை காலங்கள் அவர்கள் தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லையே. வருடா வருடம் வருடா வருடம் மாலை இடுகிறார்கள், வருடா வருடம் விரதம் இருக்கிறார்கள், வருடா வருடம் கால்நடையாக நடந்து போகிறார்கள், குணம் மாறவில்லையே, கஷ்டம் மாறவில்லையே, அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற முட்கள் மாறவில்லையே. இதை உணர கிருபை தாரும், உணர கிருபை தாரும் அப்பா. எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லுகிறீங்கப்பா, செவி கொடுக்க உதவி செய்யும். அறியாமையில் உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கு உள்ள மனிதர் எல்லாருக்கும் கட்டளை கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதே. அப்பா, கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே. நீர் இலவசமாக இந்த காரியங்களை கொடுக்கிறீர் மனிதனுக்கு அப்பா. இதை உணராமல் லட்சக்கணக்கில் பணங்களை கொண்டு போய் ஆண்டு தங்களுடைய பொருள், வெள்ளி, தங்கம், பணம் எல்லாவற்றையும் கட்டுக்கட்டாக கொண்டு போய் போடுகிறாங்கப்பா. என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை.
ஆண்டவரே இவர்களுக்கு அறிவை தாரும், உணர்வை தாரும். இந்த மக்களுடைய பாவம் மன்னிக்கப்பட உம்மிடத்திலே வர கிருபை தாரும். இவர்களை ரட்சியும் அப்பா, ரட்சியும். ஆண்டவரே, நாங்களும் கூட இந்த எண்ணத்தோடு நாங்கள் வாழ கிருபை தாரும் அப்பா. எங்களை நீர் முச்செடியின் அனுபவத்தில் வைக்க மாட்டீர். எங்களை தேவதாரு விருட்சம் போல, மிருது செடி போல எங்களை எலும்ப பண்ணுகிற தெய்வம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை நம்பி வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். எங்கள் அறியாமையை மன்னியும், பரிசுத்தப்படுத்தும். கிருபைக்குள் மூடும், இரத்த கொட்டைக்குள் வைப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் ஜெபிக்கிற அன்பிருக்கின்ற பரலோக பிதாவே, ஆமென்.